இந்த ஒரு படத்தினுடைய அப்டேட்டுக்காண்டி தாங்க ஒட்டுமொத்த சூர்யா ரசிகர்களும் காத்து கொண்டிருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எஸ், நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட்டை அஃபீஷியலாக அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் இன்றைக்கி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் என்னது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு திரைப்படத்தினுடைய டைரக்டர் அஃபீஷியலாக அவரும் பார்த்திங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக இந்த 2 அப்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக ரிலீஸ் டேட் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதலாவதாக நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் May 14th தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக இன்றைக்கி ப்ரொடக்ஷன் டீமே சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டீம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டேட்ஸ் பார்த்தாங்க. ஏப்ரல் 10 ஏப்ரல் 30 May 1 இப்படி நிறைய தேதிகள் பார்த்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டேட்டையும் முக்கியமாக பார்க்கணும். பிகாஸ் அந்த டேட்டில் இது படம் ஏதாவது அங்கே ஏதாவது பிரச்சனை ரிலீஸ் டேட் மாறிடுச்சு அப்படின்னா அது ப்ரொடக்ஷன் டீமுக்கு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அப்படி தான் சொல்லியாகும். ஸோ இந்த எல்லா விஷயத்தை வச்சு தான் கடைசியாக இப்போ May 14 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகும். ஸோ ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணலாங்க. எந்த படமே கிளாஷ்க்கு வரல. பட் இருந்தாலுமே அவங்க அதை ப்ராப்பராக முன்ன கூட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஏப்ரல் 10க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஏப்ரல் 10 அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ ஏப்ரல் 30 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தனுஷ் அவர்களுடைய கர திரைப்படம் வருது. நம்ம ராம்சரண் அவர்களுடைய பிடி திரைப்படம் வருது. இதுக்கு நடுவில் கிளாஷ் விட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஆல்ரெடி இந்த 2 படமும் வரனால தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே 50-50 வச்சுக்கலாங்கிற பிளானில் தான் இருப்பாங்க. கருப்பு வந்துருச்சு அப்படின்னா 33% வைப்பாங்க. ஃபஸ்ட் டே வசூல் பயங்கரமாக அடிவாகும். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா கருப்பு ப்ரொடக்ஷன் டீம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஷ்க்கு விட வேணாம் சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் ஒரு பக்கா சோலோ ரிலீஸாக 14th May ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் பற்றி பார்த்தலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வாரம் மண்டே பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ் அந்த திரைப்படத்தினுடைய டீசர் பார்த்திங்கன்னா மண்டே 4/6க்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டீசருடைய லிங்கை ஸ்டோரியில் போட்டு டீசர் சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே டு அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பிளாக் கலர் ஹார்ட் போட்டார். நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா சரி ரிலீஸ் டேட் அப்டேட்டே அடுத்த வாரம் மண்டே தான் இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் டப்புனு இன்றைக்கி ரிலீஸ் டேட் அப்டேட் கொடுத்துட்டாரு. பட் அப்போ அடுத்த வாரம் மண்டே அப்படின்னா என்ன அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்த்தா கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி தான் சொல்லியாகணும். பிகாஸ் யோசிச்சு பாருங்கள் வேறு என்ன அப்டேட்டுங்க வரப்போகுது. டீசர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூர்யா சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணுற தேவையே இல்லை. செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண பிறகு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் ஆடியோ லான்ச்சில் முடிஞ்ச பிறகு தான் சில ப்ரொடக்ஷன் டீம்லாம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களும் அடுத்த மண்டே ஏதோ அப்டேட் வரப்போது சொல்லி பிளாக் கலர் ஹாட்லாம் போட்டு நிறைய ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. இப்படி எல்லா விஷயத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம் கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் உங்களுக்கு மண்டே காத்து கொண்டு இருக்குது. இதுக்கப்புறம் சூரிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து தாங்க. ஏன்னா கருப்பு வருது உங்களுக்கு மே மாதம், ஜூலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஸ்வநாதன் சன்ஸ் வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்களும் ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டும் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 படமே ஷுவர் ஷாட் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படி தாங்க தோணுது. கருப்பு ஒரு பக்கா கமர்ஷியல் படம். விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி என்டர்டெயினாக போகும். ஸோ கன்ஃபார்ம் இந்த வருஷம் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வருடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வருஷம் சூர்யா அவர்களுடைய வருடமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்டான தாட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.